தலைப்பு வாசஸ்தலம் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல நம்முடைய வாசஸ்தலம் என்று சொல்லி பார்த்தோம். தேவனம் நாம் இருக்கிறது இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே கூட நம்ம தேவனுடைய வாசஸ்தலம் என்ற தலைப்புல நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மளே ஏன் வாசம் செய்ய வேண்டும் சொல்லி அந்த காரியங்களை நம்ம பார்க்கிறேன். இதெல்லாம் அந்த ரகசியங்களை நாம் அறிந்து கொள்வோமே. ஆனால் இந்த உலகத்திலே நாம் ஜெயமா இருக்கிறது வேற ஒரு பாட்டு தான் பார்த்தீங்கன்னா, மகிமையின் நம்பிக்கை மறடாது. அதனால உலகத்தில் ஜெயம் எடுக்கும். நான் இதை பார்க்கும் பொழுது தியானிக்கிற வேலை நான் இப்படியாக காரியங்களை காண்கிறேன். என்ன சொன்னா, நாம கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்முடைய வாசஸ்தலமாய் அவர்களுடைய அர்த்தம் என்ன சொன்னா, நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம். நான் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிற நான் என்கிற ஐடென்டிட்டி எடுக்கப்பட்டு கிறிஸ்து என்கிற ஐடென்டிட்டி வர. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். என்ன பார்க்க முடியாது, ஆண்டவரை தான் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறதுடைய அர்த்தம் சொன்னா, மரித்து உயிர் தெழுந்தார். ஆமென். பிரைஸ் லார்ட். கிறிஸ்து உயிரோட எழுந்தார். அர்த்தம் என்ன சொன்னா, அவர் எனக்குள் வாசமா இருக்கிறான்னு சொன்னா அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. என் காரியங்கள் எல்லாம் உருமாற்றப்படுகிறது. என் காரியம் எல்லாம் என்ன பண்ணுது, உருமாற்றப்படுகிறது. So when I surrender, I submit unto God. நான் என்னை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குச்சுன்னா, அவர் வந்து என்னை அவரை போல உருமாற்றுகிறார். ஆமென். இதான் கிறிஸ்டியன் லைஃப். பிரைஸ் தி லார்ட். இதான் கிறிஸ்டியன் லைஃப். மற்றது எல்லாம் என்ன சொன்னா, இந்த என்ன சொல்றது, இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் அதுல காணப்படும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்ப வாய்க்கும்? அவன் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் தியானமா இருக்கலாம். நல்லா சில நினைக்கிறேன், வேதத்தில் தியானமா இருக்கிற ஒரு அனுபவம். பைபிள் நிறைய படிக்கிறார், அது ஒரு கூட்டத்தான் எடுத்து பைபிள் நிறைய படிக்கணும், அது ஒரு காரியம். அதோட அர்த்தம் என்ன சொன்னா, வசனம் வரும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிறோம். நாம ஏற்கனவே பாவத்துல விழுந்ததுனால, ஆதாம் விழுந்ததுனால நம்முடைய உருமாற்றம் என்னாச்சு, வேற மாற்றம் ஆயிடுச்சு. அவருடைய சாயலாகவும் ரூபமாகவும் உருவாக்கப்பட்டிருந்த நாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உருமாற்றம் ஆயிட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு. மகிமை இழந்தாச்சு, சம்பந்தமே இல்லாதது போல இந்த உருமாற்றம் இருக்கிறது. இப்ப இது மாறணும். இப்ப இது மாறணும்னு சொன்னா புரிஞ்சுங்க. இது மாறணும்னு சொன்னா எப்படி மாற்றப்படணும்? வார்த்தையினாலதான் மாற்றப்பட முடியும். அந்த வார்த்தையானது வரும் பொழுது, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை மாற்றும் பொழுது அந்தந்த பகுதிகள் என்ன ஆகுதுன்னு சொன்னா வெளியேற்றப்படுகிறது. எல்லாம் இருள் வெளியேற்றப்பட்டு வெளிச்சம் வருது. மரணத்தின் கிரியைகள் வெளியேற்றப்பட்டு ஜீவன் வருகிறது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, திஸ் இஸ் a process. இதை விட்டுட்டு என்ன இருந்ததுன்னா அவுட் சைடு எதிர்பார்த்தது. நேற்று கூட ஒரு பாயிண்ட் போட்ட ஒரு குரூப்ல பாஸ்ட் நான் ஊழியக்காரருடையது எல்லா வெளி தேசத்துல இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது ஏன்னா அவைகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதிக கவனம் என்னன்னா, பிழைத்திருக்கிறதை குறித்து, how to live in the survive in this world. எல்லாம் மோசமா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இது இருக்குது. எப்படி நம்ம வந்து இதுல வந்து என்ன சொல்றது, எப்படியாச்சும் சொல்லுவாங்க, நம்ம எப்படியாச்சும் பண்ணப்போம். இந்த இந்த இதுதான் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா, அது எதை வசனத்தை எடுத்தாலும், எந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் அவங்க போட்டாலும், எல்லாம் போட்டாலும் எதை போக்கஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் அதிகமா இருக்கு. இங்கே அதே தான் அதிகமா இருக்கிறது. என்ன சொன்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் இப்படி, கர்த்தர் 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 இந்த காரியங்கள். இது வந்து என்னச்சுன்னா, யாருன்னா இயேசுவை ஏற்று உள்ள வந்தவங்களுக்கு இது ஓகே. 10 வருஷம் 15 வருஷம் நான் இப்ப ஊழியம் பண்றேன், மற்றவர்களுக்கு நான் போதிக்கிறேன், அந்த இடத்துல நின்றுட்டு இன்னும் அதே நான் பேசணும்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம், we have not understood God. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து எனக்குள் என்கிற அனுபவத்தை நான் என்ன பண்ணல, உள்ளுக்குள்ள வரல அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் என்ன உருமாற்றம் உண்டாகுது. இந்த உருமாற்றம் உண்டாகும் பொழுது அவர் என்ன பண்ண, இப்ப செயல்படுறாரு. எப்படி செயல்படுறாரு, என்ன மாதிரி செயல்படுறது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. அவரை போல என் மூலமாய் செயல்படுகிறார். ரொம்ப முக்கியமானது. என்ன மாதிரி இல்லை, எனக்கு பயம் வருது, அல்லேலூயான்னு கத்துற நினைச்சுங்க. அவர் அப்படி இல்லை. அவர் அல்லேலூயான்னு சொன்னார்னா அது அர்த்தம் ஜெயத்தின் அர்த்தம்.
ஆமென். பிரைஸ் கொண்டாடுற. அப்போ என்னுடைய காரியங்கள் எப்படின்னா அவரை போல உருமாற்ற நான் இடம் கொடுக்கணும். இல்லைன்னா போக்கஸ் எப்பவும் எப்படி இருந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கிறது, பிரச்சனையில இருந்து எப்படி வருது, இதுல இருந்து எப்படி மீள்றது, இதுதான் போக்கஸ் இருக்கும். இந்த போக்கஸ் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா வருஷங்கள் உருண்டு ஓடி வருஷங்கள் முடியவில்லையும் கர்த்தருடைய ஆசீர்வாதமா இருந்து ஆண்டவர் என்னை காப்பாத்தினாரு, என் கர்த்தர் என்னை கைவிடலை, இப்படிதான் சொல்லுவோம். கர்த்தர் கைவிடலன்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் தி லோவர் பார்ட். தி ஹையஸ்ட் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்காய் ஸ்தாபித்தேன். பிரைஸ் தி லார்ட். நாட் அச்சீவ்மென்ட் அபார்டிங் தி வேர்ல்ட், உலகத்தின்படி இல்ல. இந்த காரியங்கள் எல்லாவற்றின் மத்தியில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்ததன் மத்தியில தேவ நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்கிற இல்ல அதிக என்ன சொல்ல அதுல அதிக கவனம் இல்லாம புயலின் மத்தியில என்னுடைய படகை அக்கறைக்கு செலுத்தும்படி தேவன் என்னோடு இருந்தபடினாலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாமல் போனது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புயலை பத்தி அதிக கவனம் செலுத்த மாட்டோம். அதை குறித்து அல்ல, அந்த புயலின் மத்தியில நம்ம என்ன சொல்றது வருத்தப்பட்டு அந்த என்ன சொல்றது படகை செலுத்தினதை குறித்து பேச மாட்டோம். தேவ மகிமையை பேசுவோம். ஆமென். நான் அக்னியோடாய் நடந்தேன், ஆனா அக்னி என் பேர் பார்த்தேன். அக்னி தன் மனத்தை கூட என் மேல என்ன பண்ண முடியல, வீச முடியல. நான் ஆறுகளை கடந்தேன், பேச்சு மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மரணத்திலிருந்து ஜெயித்தவர். ஆமென். சிலுவையிலிருந்து ஜெயித்தார். அந்த காரியங்கள் அப்போ என்னுடைய கண்கள் மாறும். நான் தான் போட்டேன். I said we don't teach how to survive but how to overcome. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன போதிக்கிறோம் சொன்னா எப்படி ஆகல இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படியாச்சும் வரணும், அது போதிக்கிறது இல்லை. உலகத்தை ஜெயிப்பது எப்படி, மறுரூபம் அடைவது எப்படி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்முடைய போதனையா இருக்கணும், இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். how to survive இந்த ஸ்கில் செட்ஸை கத்துக்காதீங்க, இதை கத்துக்காதீங்க. எப்படி எப்படி இந்த எப்படி அந்த உலகத்துல இருந்து எப்படியாச்சும் போயிடணும், அதுக்கு இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி, இதை மேற்கொள்வது எப்படி. ஏன்னா அவர் ஜெயித்தார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So learn that way. So this is the அப்ப பார்க்கணும், உங்க பார்வை மாறணும். நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள் என்கிற அனுபவத்துல நான் பெருக வேண்டியதா இருக்கிறது. வசிக்கலாமா? யாத்திராகம புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் 42, 43 அதுக்கப்புறம் 45 வசனம். யாத்திராகமம் 29. உம்முடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்க ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். 45 இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தேவனுடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம். பாத்தீங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரியங்கள் அவர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னுடனே பேசும்படி. என்ன பாருங்க, நான் உன்னிடத்துல பேசணும், என்ன பண்ண சந்திக்கிற இடம். இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் கடந்து போக முடியாது. காரணம் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் போகணும்னு சொன்னா எல்லாரும் பரிசுத்தமாய் காணப்படணும். ஆனா அவங்களால இருக்க முடியாது, அழிச்சு போட்டுருவாரு அவரு. ஆகையால என்ன பண்ணான்னு சொன்னா உன்னுடைய நடுவுல நான் என்ன பண்ணணும், வாசம் பண்ணணும். ஏன்னா எதுக்கு நான் வாசம் பண்ணணும்? அவர் சொல்றாரு, நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்ன பண்ணுவாங்க, என் ஜனமாய் இருப்பார்கள். ஐடென்டிட்டி. God wants to create an identity that I am a God, you are my children. Identity. அப்ப என்ன சொல்ற, நடுவுல வந்து அவர் என்ன பண்றாரு, வாசம் பண்ணுவோம். ஏன்? என் ஜனங்கள் அவர்களை நடந்து போகிற அவர் வழி அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நான் என்ன பண்ணணும், காண்பிக்கணும்.
அவங்களை நான் நடத்தணும். ஏன்னா என் ஜனம் உலகத்தை போல நடக்க முடியாது. நல்லா புரிஞ்சு. ஏன் அவர் வரார்? ஏன் மனுஷன் இடத்துல வாசஸ்தலத்தை வைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், மனுஷனே பண்ணவரே நடத்தணும். எப்படி நடத்தணும்? தன் வழியை நடத்தணும். தன் ஜனம் என்று யாவரும் காணும்படிக்கு ஜனத்தினுடைய நடக்கை செய்கை எல்லாமே இருக்கணும். அப்போ இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா முறுமுறுப்பு உண்டாகுது, வசிதாக உண்டாகுது, பெருமை உண்டாகுது, பயம் உண்டாகுது, எல்லாத்தையும் இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவர் வாசமா இருக்கணும். ஆமே. அவர் வாசமா இல்லைன்னு சொன்னா ஜெயம் எடுப்பது என்பது அரிதான காரணம். ஆனா அவர் வந்து உள்ள நமக்குள்ள வாசமா இருக்க விரும்புகிறார். வாசிக்கலாமா? யோவான் 1:14 பாருங்க. John chapter 1 verse 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினான். தன் குமாரனை அனுப்பி என்ன சொல்றது? வாசம் பண்ணினார் உள்ள. ரொம்ப முக்கியம். ஏன் சொன்னா மனுஷனால வாழ முடியாது, மனுஷனால இருக்க முடியாது. பாவம் இருக்கிறது, இது பிசாசு இருக்கு, இது இருக்கு, நம்மளால முடியாது. இங்க லாட் ஆஃப் டெம்ப்டேஷன்ஸ், ட்ரிபுலேஷன் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அதனால நம்மளால முடியாது இப்படின்னு சொல்றதுக்கு தான் என்ன பண்றாரு சொன்னா தன் குமாரனை அனுப்புகிறார். மாம்சத்தை ரத்தத்தை உடையவர் போல அனுப்புகிறார். அவர் அங்க வந்து பூமியிலே மனுஷனாய் என்ன சொல்றாரு? ஜெயமாய் வாழ்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவர் என்ன பண்றார்? பிதாவை வெளிப்படுத்துகிறார். அறியாத காரியங்களை அங்கே அறிவிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அநேக காரியங்களை அற்புத அடையாளங்கள் அங்கே நடப்பிக்கிறார். புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னா இன்றைக்கு ஒரு வித்தியாசம் வேணும் என்று சொன்னார். வித்தியாசம் வேணும்னு சொன்னார். அவர் இல்லாமல், அவர் உங்களிலே செயல்படாமல் வித்தியாசத்தை நீங்கள் கண்டறிவது கூடாது. ஏன் சொன்னா இந்த மாம்சமானது என்ன பண்ணும்? தனக்கு சுயமாய் அது செயல்படும். அது எப்பொழுது செயல்படும்? ஏன்னா அது விருப்பம் உண்டு. அது பாவத்தின் அடிமைத்தனத்துல இருந்தது. ஆகினால என்ன பண்ணும்? அதுக்கு இஷ்டமானதுல செய்ய, உலகத்துக்கு பிரியமானதை செய்ய அது என்ன பண்ணும்? விருப்பத்துல போகும். அப்ப அது ஜெயம் எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுச்சுன்னா அவருடைய காரியங்கள் நமக்குள்ள வெளிப்படும். அதனாலதான் வந்து நமக்குள்ள யுத்தங்கள் உண்டாகிறது. மறுபடியும் பிறந்தவனுக்கு என்ன யுத்தம் உள்ள அதான் இருக்கு. ஏன்னா மறுபடியும் பிறந்தவன் அவன் தேவனால பிறந்திருக்கிறபடி அவனுக்கு குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கு. ஏற்கனவே இருக்கிற பழைய மனுஷன் அவன் பாவத்துல பிறந்தபடினாலே அவனுடைய குணாதிசயங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அப்ப உள்ள என்ன நடக்குது? யுத்தம் நடக்குது. அப்ப என்ன பண்ணணும்? நமக்குள்ள அதனாலதான் வாசம் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்முடைய வாசஸ்தலம் வைத்தால் தான் அதை பரிசுத்தப்படுத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அப்புறம் எப்படியா இருப்பேன்னு சொன்னா எல்லாரும் வந்து வெளியே நிக்கிறவங்க ஆயிரும். உள்ள அவரோட கூட என்ன பண்ண முடியாது, இது செய்ய முடியாது. ரிலேஷன்ஷிப் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வராது. வந்து வெளியே நின்று கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அவரை போல உருமாற்றம் அடைய கூடாத காரியமாய் இருக்கிற. வாசிக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் சீசத்துல 21ஆம் அதிகாரம் 3. ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவருடைய ஜனம் அடுத்தது தேவன். So God wants to take over. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சொன்னா இதுவரைக்கும் வந்து என்னாச்சு, என்னுடைய சுயமானது, என்னுடைய செல்ஃப், அதுதான் என்ன வந்து என்னை ஆளுகிறதா இருக்கிறது. இட் இஸ் a lot. இது வரைக்கும் விருப்பமானதை செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தோம்.
இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்ப அவர் என் தேவனாய் மாறுகிறார். இப்ப தலைமைத்துவத்துல வந்து அங்க சண்டை வரும். தலைமைத்துல சண்டை வரும். ரொம்ப முக்கியம். எனக்கு பிரியமானதை இப்பொழுது நான் செய்ய முடியாது அல்லது கூடாது. ஆனா அது ரொம்ப பிரச்சனை. சரியா? இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க தலைமைத்துவம் கொடுத்தாதான் அவர் எடுத்துக்குவார். அவர் தானா வந்து எடுக்க மாட்டார். இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை வருது, அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொன்னா உங்க விருப்பம். கீழ்ப்படிந்தா ரைட், கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னாலும் அவரால் என்ன பண்ண முடியாது. You will not force. ஏதோ பிரச்சனை இருக்கு, வாசஸ்தலமா இல்ல, அவர் வந்து தங்குறாரு. ஆனா அவர் என் தேவனாய் இருக்கிறாரா சொல்றாரு. அங்க வாசஸ்தலத்தை, ஏன் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது எதுக்கா? தேவன் தாமே அவரோடு இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அப்படின்னு சொன்னா அவர் ஆளுகை செய்வராக இருக்கணும், அவர் நடத்துகிறவராக இருக்கணும், அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கணும் என் வாழ்க்கையில. ரொம்ப முக்கியமானது. இப்போ இதான் வந்து ஆண்டு வாசல் விரும்புகிறார். இது என்ன இதெல்லாம் வந்து இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிற காரியம் இது. இதை வந்து என்னமோ அதுக்கப்புறம் இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். இதுல எந்த ஒரு மாதிரி. ஆனா செயல்பாட்டிலே அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறாரா? கிறிஸ்துவின் வாசஸ்தலமாய் நான் இருக்கிறேனா? ரொம்ப முக்கியமான. அப்போ அந்த இடத்துல வரும்போது இங்க வந்து என்ன சொல்றது, என்னுடைய எல்லாத்தையும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் வச்சுக்கலாம், எதுக்குமே இங்க இடம் இல்லை. நேச்சுரலி ஆமா இப்படிதான் நடக்கும், இப்படிதான் இது வரும். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க நீங்க முடியாது, இடம் கொடுக்க முடியாது. நீங்க வந்து சொல்லலாம் உலகத்தினுடைய நீதியை சொல்லிக்கலாம், இல்ல கல்ச்சர் சொல்லலாம், மாரலா என்ன சொல்றது, மாரல் சொன்ன தப்பு ரைட்ன்ற காரியங்களை வச்சு நீங்க பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனா ஒன்றுக்கும் போதுவாது, ஒன்றுக்கும் போதுவாது. ஏன்னா மறுபடி பிறந்தவன், நல்லா புரிஞ்சுக்கணும், மறுபடி பிறந்தவன் கர்த்தருடைய தேவனுடைய வாசஸ்தலமாய் மாறும் பொழுது தேவன் தாமே அவனை ஆளுகிறவராய் இருக்கிறார். அவ்வளவுதான். இப்போ நீங்க என்ன பண்ண முடியாது, குத்துது கொடையுது, புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா அவர் என்ன பண்ண போறாரு, என்ன உருமாற்றுறாரு. எதெல்லாம் கிறிஸ்து இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணணும், யோசிச்சு பாரு. எதெல்லாம் கிறிஸ்து இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணணும், எடுக்கணும். அப்ப அவர் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். நான் பர்மிஷன் கொடுக்கணும், அவரை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்ப நான் கர்த்தருடைய வாசஸ்தலமா இருக்க முடியாது. பேப்பர்ல வேணா இருப்பேன், தியரியில் பேப்பர்ல இருந்த மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், வேத வசனத்தின்படி நான் வாசஸ்தலம், அவ்வளவு. ஆனா ஆக்சுவலா என்ன இருக்கு, இல்ல. அதுதான் இன்றைக்கு வாழ்க்கையில உருமாற்றம் இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. ஆரம்பிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்து வளர்ந்து வந்தோமோ இன்னைக்கு இந்த வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதேதான். ஒரு மாற்றமும் உள்ள இல்ல, கிறிஸ்து வெளிப்படல. ஏன்னா கிறிஸ்துவின் வாசஸ்தலமா மாறல. We do not allow God to take over. அவர் எடுத்து என்ன பண்ணுவாரு, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து அல்லாத எல்லாத்தையும் எடுப்பார். நீங்க இதெல்லாம் நீதி நியாயம் எல்லாம் பேசுங்க, எல்லாத்தையும் எடுப்பார். ஏன் எடுக்கிறாரு சொன்னா, அங்க கிறிஸ்து உருவாக்கப்படணும். கிறிஸ்து உருவாக்கப்பட்டால்தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் உங்க வாழ்க்கையில எதற்கு அழைத்தாரோ, எதற்கு உங்களை தெரிந்து கொண்டாரோ அதை கர்த்தர் நம்ம நிறைவேற்ற முடியும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் இருந்தால் இருந்தால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். அப்ப போய் வெளியே எட்டி பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு கடினமான காரியமே இல்லை. உள்ள வந்தவருக்கு வேலை செய்ய தெரியும்.
நல்லா புரிஞ்சு. உள்ள வந்தவருக்கு வேலை செய்ய தெரியும். உள்ள வந்தவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? கனம் கொடுக்கணும். நீ என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் மேல் அதிகாரம் செலுத்தும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்யுங்க ஆண்டவரே, நான் இதை அர்ப்பணிக்கிறேன். அப்பதான் அவங்க என்ன பண்ணணும்? பணைய முடியும். இல்லைன்னு சொன்னா பணைய முடியாது. 2 Corinthians 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனம். அதுலயே சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, வாசிங்க. போல் எழுதும் போது சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். திரும்ப திரும்ப போல் நிரப்புறாரு. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனோட தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நிரப்புறாரு. நீங்க யாரும் நிரப்புறாரு. This is the original kind of God. இதான் அந்த ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் காட். இதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். புரிஞ்சுக்கணும் இந்த காரியங்களை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னா, வாசம் பண்ணுங்க விரும்புகிறது காரணமே என்னன்னு சொன்னா, கர்த்தர் நீங்க என்ன சொன்னா நம்மளுடைய ஒரிஜினல் அப்படின்னா we are coming back. எதை நாம் இழந்து போனோம், எது நமக்கு தெரியல, ஆண்டவர் நம்ம எப்படி உருவாக்கினார், ஆண்டவர் நம்ம எப்படி வைத்தார், அது நமக்கு தெரியாம இருக்கிறதோ அதை திரும்பவுமாய் அந்த மகிமைக்குள்ள இவங்களை கொண்டு வரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு தான். அதனாலதான் வந்து என்னச்சுன்னா you're coming back. புரியுதா? உங்களுக்கு ஏதோ புதுசா இல்ல, you're coming back. இந்த பழைய ஒளிந்துச்சுன்னா நீ இப்ப இருக்கிற காரியங்கள் எல்லாம் வெளியே போகுது. புதிதாக இருந்துச்சுன்னா what God has already kept for you, ஆண்டவர் உங்களுக்கு வைத்த காரியங்கள். அப்ப இவைகளுக்குள்ள நீங்க போனீங்கன்னா என்னன்னா எப்படி பாக்குறீங்க? ஆதாம் வச்சுக்கணும். நீங்க எப்பவுமே ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது சகலமும் அவனுக்காக உண்டாக்கி சகலத்தையும் ஆளும்படி அவனுக்கு ஆளுகையும் அதிகாரமும் கொடுக்கிறார். எல்லாம் நினைச்சு அவனுக்கு கீழே இது ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கிறிஸ்து எனக்குள் வரும்பொழுது எனக்கு சொன்னா இப்படிதான் என் காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் என்ன ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். எவ்ரி சிச்சுவேஷன். ஆமா, எல்லாத்தையும் குணமாற்றுவீங்க. எல்லாம் கீழ்படியும். உங்களுக்கு உங்களுக்கு அல்லாத காரியங்களுக்கு நீங்க போகும்போது நீங்க சிக்கிறது, மாம்சத்துல போகும்போதுதான் சிக்கிறது. நீங்க ஆவியில நீங்க கடந்து போகும் பொழுது சகலத்தையும் உருவாக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கலாம். எதுவும் மீறாது. அதாவது இயேசுடத்துல இருக்கும்போது சரி, நீங்க வந்து அந்த வேத வாசிக்கும் பொழுது நீங்க ஆபிரகாம் எடுத்துட்டாலும் சரி, ஈசாக்குல இருந்து அப்படி போயிட்டு இருந்தாலும் சரி, மோசே எடுத்தாலும் சரி, நைனா அப்படி நீங்க எல்லாரும் எடுத்தாலும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பவுல்ல இருந்து எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒருத்தருடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா தேவ திட்டத்தை அழிக்கக்கூடிய எதுவும் செயல்பட முடியாது. ஆண்டவர் யாரெல்லாம் எடுத்தார் பயன்படுத்தினார். ஆமென். அது வேலைக்காக ஆபிரகாம அந்த தேசத்தார் கொண்டு போட்டிருக்காங்க. அங்க போகும்போது கொண்டு போட்டிருக்காங்க. சரி, யுத்தத்துல போற அங்க பண்ணிருக்கலாம். தெரியாத ஒரு தேசத்துல வலிக்கு பிறகுறான், அப்ப கொண்டு போட்டாங்க. கை வச்சிருக்காங்க. யோசேப்பு பண்ண முடியாது. மோசேவை பிள்ளையிலே கொண்டு போட்டிருக்காங்க. பண்ண முடியாது. பார்வோன் வீட்டுல வளரலாம், கொண்டு போட்டிருக்காங்க. அடுத்தது இவன் எகிப்தியரை கொண்டு போடுறான், ராஜா பிடிச்சு கொண்டு போடுறான். கொண்டு முடியாது. சரி, இதெல்லாம் முடிஞ்சிச்சு. திரும்ப வரான், இன்னொரு பார்வன் இருக்கும் போது வரான். அங்க வந்து சேலஞ்ச் பண்றான், கொண்டு போட்டிருக்கான். முடியாது. இயேசுவை சிலுவைக்கு முன்னாடி தள்ளி விட்டுருக்கலாம். முடியாது. பவுல கொண்டு போட்டுருக்கலாம், கல்ல இருந்து கொண்டு முடியாது. திட்டங்கள் ஞாபகம் எடுத்துக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கை. முடியாது. முடியாது. கல்லுல உங்களை கொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு கர்த்தர் வைத்துக்கார் சொன்னார். பழக்கம் போல் சொல்லும் போது சொல்றாரு, எனக்கு இந்த தேகத்தை விட்டு போகிறதுக்கு எனக்கு பிரியமா இருக்கு, திரும்ப போறதுக்கு நாங்க போறது. ஆனாலும் நான் இந்த தேகத்தை கூட உங்களுக்கு அது நலமா இருக்கும். நான் இருக்கிறேன். இது எப்படி இருக்கு? ஆமென். Praise the Lord. This is Christian life. This is Christian life.
என்னைக்கு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா கப்பல் சேதம் ஒண்ணும் பண்ணாது, விரியன் பாம்பும் ஒண்ணும் பண்ண முடியாது. கடிச்சாலும் புரியுது உங்களுக்கு? உங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்கன்னு கொல்லணும்னு நினைச்சா கூட பட்டயத்தை நீட்ட முடியாது. நம்ம உட்காந்து நம்ம ரொம்ப யோசிக்கணும், இவங்க எப்படி தப்பிக்கிறது, அவங்க இந்த சூழ்நிலை எப்படி, இதை நினைச்சு 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 இழந்து போகும். ஆளுகை ஒப்பு கொடுங்க, அப்படியே ஆளுகை ஒப்பு உட்காருங்க. கவலை எதுக்கு வந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வெறும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தர் நாமத்தை வாழ்த்துங்க, மகிமை செலுத்துங்க. இதை மட்டும் செய்யுங்க. இதை செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க உங்க காரியங்கள் ஆண்டவர் ஆளுகை செய்யும். உமக்கு எல்லா அதிகாரம் உண்டு ஆண்டவர், எல்லாத்தையும் நன்மையை மாற்றவர். ஏற்கனவே திட்டம் வச்சிருக்கிறீங்க, என்னை குறித்த நினைவா இருக்கிறீங்க. நன்றி செய்ய ஆரம்பிங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன், என் வாய்க்கு காவல் வையும், என் உதவின் வாசல காத்தரலும். ஆமா, அதனுடைய சமூகத்துல என்ன எல்லாம் பிரீதியா இருப்பதாக, எல்லாம் என் நினைவுகள் என் சிந்தைகள் எல்லாம் உமக்கு பிரீதியா இருப்பதாக குருமாற்றுங்க. என்ன அர்ப்பணிக்கிறேன். இவ்வளவுதான், இவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. இதை செய்து கொண்டு நீங்க போய்கொண்டே இருக்கும் பொழுது இப்ப ஆளுகை செய்யறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னு சொன்னா, அவரை நம்பி வந்துட்டீங்க, சரியா? நம்பி வந்தாச்சு. அப்ப என்ன பண்ணுவாரு? ஜீவனை கொடுக்கிறார். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்ப என்ன பண்ணுவாரு? நீங்களே யோசிக்கங்க. இப்படிதான் யோசிக்கணும். உட்காந்து நீங்க வேலை கொடுத்துட்டு உட்காந்துருங்க ஹாப்பியா. நீங்க யோசிக்க வேணாம், அவர் யோசிக்க. நீங்க யோசிக்க வேண்டாம். அதான நீங்க யோசிக்காத ஒரு பிரச்சனை. என்ன செய்வோம்? யோசிக்காதீங்க, சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ரொம்ப செய்யும், சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அருமையான பிள்ளைக்காரர் சர்ச்சு கட்டணும், வீடும் சர்ச்சும் கட்டணும். பாத்தீங்கன்னா அவர் நம்புறது என்னன்னா, ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்த விட்டு ஆரம்பிப்போம்னு. அந்த இடம் ஓடுற மாதிரி இருக்கு. ஆதாங்க அப்ப என்ன பண்றது? எடுத்தது எப்பவுமே என்ன பண்ணுச்சுன்னா, இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருந்தீங்களோ விட்டுடுங்க, நான் சொல்றேன். வெறும் பார்த்து, ஏன்னா வேதம் ரொம்ப அழகா இருக்குது. கர்த்தர் வீட்டை கட்டாராங்க, அது கர்த்தருடைய பிரயாசம். கர்த்தருடைய ஆலயம், தேவ ஜனங்கள் கூடி வர்றதுக்குன்னு கட்டணும். இது உங்க வேலை இல்லை, அது அவர் வேலை. ஏன்னா அவங்க ஜனம் கூடி வர்றதுக்கு அவர் பண்ணுது. உங்க ஆடு கிடையாது, அது அவருடைய ஆடு. நீங்க போய் சரி, நீங்க கேட்க வேண்டியதுல ஆண்டவரே நல்ல ஒரு வீட்டை தாங்க. நான் சார் அதுல கவனம் செலுத்துங்க, எப்படி கட்டணும், எப்படி இருக்கணும், அதுல கவனம் செலுத்துங்க. நீங்க அதுதான் நீங்க செய்யணும். அப்ப என்ன பண்ண போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு இதை வந்து விதைச்சிட்டு சொன்னேன். ரொம்ப கம்பீரம் இடத்துல விதை அப்படிதான் இருக்கும், ஃபுல்லா முடிச்சு இருக்கும் அவரு. ஆனா அவர் கொஞ்சம் என்ன சொல்றது, அவிசுவாசம் கொஞ்சம் பொழுதுதான் இருந்தார். எல்லாம் ஆரம்பிச்சு சுத்தி இருக்கவங்க எல்லாம் போர் போட்டா தண்ணி வரல, 3-4 வாட்டி போட்டாகணும், அடுத்த ஆழம் போகணும். இதே மாதிரி இவருக்கு வந்து போட்டா ரொம்ப கம்மியான இடத்துல தண்ணி வந்து என்னமோ இதே தண்ணிக்கிற மாதிரி அடிச்சு. அது போட்டோ இருக்கு, அதை வீடியோ எடுத்து போட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம். இதான் உங்களுக்கு வந்து அடையாளம், இதான் அடையாளம் ஃபர்ஸ்ட். ஓகே, சரிங்களா? அடுத்தது 45 லட்சம் ரூபா எப்படி எல்லாம் வந்ததுன்னா தெரியாது. எல்லாம் கட்டி முடிச்சு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணேன். சொல்லணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சொல்றாரு, ஐயா எப்படி நடந்துச்சு? நான் சொன்னேன், அதுதான் ஆண்டவர். எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சா அது நான். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? எப்படி நடந்து தெரியலன்னு சொன்னீங்கன்னா அது ஆண்டவர். ஏன்னா ஆராய்ந்து முடியாது, எண்ணி முடியாது. ஒரு அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் செயல்களும் மகத்துவம் படிச்சுங்களுக்கு சொல்லுது. அப்படிப்பட்ட ஆண்டவர் சகரமெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? யார் கையில ஒப்பு கொடுக்கிறவங்க, யாரு டேக் ஓவர் பண்ற? இப்ப என் வாசஸ்தலம் என்ன? யாரு? நான் யாருடைய வாசஸ்தலம்? கர்த்தர் என்னுடைய வாசமா இருக்கார். அவர் என் ஆண்டவராக இருக்கிறார். அவருக்கு நான் கண்ணு கொடுக்குறேன், அவரை நான் ஆண்டவராக நான் கண்ணு கொடுக்குறேன், அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறேன், அந்த ஆளுகையை கொடுக்குறேன். அவ்வளவுதான் வேலை. இதுதான் உங்களுக்கு. இதை விட்டுட்டு வீண் காரியங்களுக்குள்ள நீங்க கொடுக்கவே கூடாது. சிம்பிள் அண்ட் ஈஸி. ஏன்னா அவர் பார்த்து பாரு எல்லாம். காலத்துல நேர்த்தியும் அழகுமாய் சும்மா இருந்தாலும் ஒண்ணுமே. வந்திருந்தாங்க. அவர் வந்து அவங்க ஒரு சாட்சி சொல்ல சொன்னாங்க.
அவங்க இங்க இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க வந்து நாங்க இருக்கும்போது ஜெபம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணிட்டு சொன்னீங்க ஒரு வீடு பார்க்கிறேன், நல்ல தோட்டத்தோட வீடு பார்க்கிறேன், புது வீட்டு பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமும் இல்லை, எந்த இடமும் இல்லை பசங்க ஊர்ல. ரெண்டாவது கரெக்டா ஒரு பிளான் இங்கேயே இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவரை பேசி கொண்டு போற அங்க இடத்தையும் உண்டாக்கி எல்லாம் பண்ணி இன்னொருத்தர் கட்டி கொடுத்தலாம். போய் பார்த்தப்போ அப்படியே அந்த சொன்னது போலவே சொன்ன நேரத்தை பேசிட்டு இருக்கும்போது திரிஞ்சாம சொன்னார். அப்ப அது சொல்லும்போது சொன்னாரு, ஆபிரகாம் பார்த்தான், பாதுகாத்து வந்தப்ப ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த தீர்க்கதரிசியே சொல்ல தெரியுமா, அவருடைய மனசுல இருக்கிறத நமக்கு சொல்ற இதான் தீர்வு. ஏன்னா இந்த மாதிரி நான் செய்ய விரும்புறவங்க இந்த ஜாதிகளுக்கு தகப்பனாக்க பிள்ளை இருக்கு. என் திட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு குறிச்சு, ஜாதிகளுக்கு தகவல். அப்ப ஜாதிகளுக்கு தகவல் சொன்னா பிள்ளை பெற்றுதானே ஆகும். ஆமென். இப்படிதான் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா, ஆண்டவர் சொன்னாருன்னா, நம்முடைய பார்வை பூரா அதுல கவனம் செலுத்தணும். நன்றி ஆண்டவரே, இதுவரை சொல்றோம் சுத்தி இருக்க சூழ்நிலையை பார்க்க கூடாது. ஏன் சொன்ன கர்த்தர் அவர் நம்மை அவருடைய வாசஸ்தலமா வைத்திருக்கிறதுனால அவர் என்ன பண்ண ஆளாக்கறி அவர் திட்டத்தை செய்வார். அவருக்கு என்ன வேணும் சொன்னா அவர் பெர்மிஷன் செய்யும். ஆண்டவரே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆதரவு கடவுது சொல்லிட்டு உட்கார்ந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம் வாசிக்கலாம். சாரி, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். ஹல்லேலூயா. அவரே தேவனால் நமக்கு என்னமா ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. நிறைய எல்லாமே கிறிஸ்து தான். என்ன அர்த்தம் சொன்ன, அவரே தேவனால் நமக்கு. அப்படின்னா வேற எந்த ஒரு ஞானமும் நமக்கு இல்ல. இயேசுதான், இயேசுதான் நீதி, இயேசுதான் பரிசுத்தம், இயேசுதான் மீட்பு. அவ்வளவுதான். இவ்வளவுதான் சிம்பிள். இயேசுதான். அப்ப அவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது எனக்குள்ள என்ன நம்பிக்கைச்சுன்னா வாசிக்கலாம். இப்ப வாசிக்கலாம். கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருக்கிறது அர்த்தம் என்னன்னா, அவரே உங்க ஞானம், அவரே உங்க நீதி, அவரே உங்களுடைய பரிசுத்தம், அவரே உங்களுடைய மீட்பு. அப்ப அவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார் சொன்னா இவெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதான் மகிமை நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். இந்த காரியங்கள்ல இந்த உலகத்தை ஜெயம் கொள்வது, மேற்கொள்வது, ஜெயமா இருப்பது, மகிமையா இருப்பது, தேவனுக்கு ஆசீர்வாதமா இருப்பது உங்களுக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறார். ஆமென். He is a person. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில எதை எடுத்தாலும் எப்படி பார்க்கணும்னு சொன்னா இஸ் அ பர்சன். ஞானம்னு சொல்லும் போது அது ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒரு என்ன சொன்னா ஞானம் சொல்லும் போது அது வந்து நம்மளுடைய ஸ்கில். அது ஞானம் சொல்லும் பொழுது அப்படி ஞானமான மாறுறது. இதை வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஏதோ ஒரு பொருளாகவோ அல்லது ஒரு செயல்படவோ ஒரு குணாதிசயமா பாத்திரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி பார்க்கணும்னா இஸ் a person. Praise the Lord. இயேசு ஞானம் என்று சொல்லும் பொழுது அவர் யார் என்று சொன்னா இஸ் a person. Praise the Lord. அப்போ நான் பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய அர்த்தம் என்ன சொன்னா அவரை பெற்றுக்கொள்கிறேன். இட்ஸ் a person. ஆமென். அதனால தான் கூடுதுமே
Just always remember, what we are receiving is Christ. அவரே என் ஐஸ்வர்யம், அவரே என் கனம், அவரே என் மேன்மை, அவரே என் அடைக்கலம், அவரே என் கோட்டை, அவரே அவரே அவர். It's a person. Praise the Lord. ஏதோ ஒரு things இல்ல, not material things. It's a person. That's a relationship. அதான் உறவு. அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்து எனக்குள்ளும் பொழுது அந்த உறவு, இந்த உறவுக்குள்ள நீங்க வரீங்க. அப்ப எல்லாமே எனக்குள்ள என்ன இருக்குது? All is inside of me. அது எனக்குள்ள இருக்கிறது. இப்ப என்ன பண்ணா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்குரியதா அல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறதுனால அது ஆவியில தான் என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் எனக்குள்ள இருந்து செயல்பட வேண்டும். அதுக்காக அவன் என்ன பண்றாச்சுன்னா இப்ப என்னுடைய உள்ள வரும்போது என்ன பண்றாரு? கம்ப்ளீட்லி சேஞ்ச். என்ன உருமாற்ற என்ன ஆகுதுன்னு சொன்னா ஜீவன் அங்க என்ன ஆகும்? மோர் ஆஃப் கிரைஸ்ட், மோர் ஆஃப் லைஃப். எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஜீவன் அவர்தான். அப்போ கிறிஸ்து எனக்குள்ள பெருகும் பொழுது அது என்ன சொல்றது? குணாதிசயங்கள் உருமாற்றம், கிறிஸ்துவை போல நான் உருமாற்ற வேண்டும் வரும்பொழுது அர்த்தம் என்ன பெருகிறது? ஜீவன் பெருகிறது. அப்ப இந்த ஜீவன் பெருகும் போது மரணத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ண வாழ்க்கையில பலன் கொடுக்காதது பலன் கொடுக்கும். நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். இல்லாதவர்களா இருக்கிறது போல மாறும். காரணம் என்ன சொன்னா எங்களுக்கு ஜீவன் புறப்படுது. இதான் ரகசியங்கள். எனது ஜீவன் புறப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அது புறப்படாம இருக்கிறது காரணம் என்ன? நம்ம அதை பண்ண மாட்டோம். புறப்படுறதுக்கு விட்டது இல்லை. ஏன்னா ஆண்டவர் புறப்பட்டு வரணும், நதியா புறப்படணும்னு விரும்பினா என்ன பண்ணணும்? கதவு திறக்கணும். அப்ப அவர் என்னுடைய காரியங்கள் அவர் என்ன பண்ணணும்? இறங்கணும். அவர் நதியை பாயணும். என் சத்துருக்கு யுத்தத்துக்கு போறேன்னா அவரை யுத்தத்துக்கு விடணும். நானு அப்பொழுதுதான் என் சத்துருக்களை என்ன பண்ணுவாரு? திரும்பணும். என் காரியம் வாய்க்கணும்னு சொன்னா அங்க என்ன பண்ண ஆகணும்? எனக்கு முன்னாடி மலை இருக்குன்னு சொன்னா என்ன பண்ணணும்? அவரை விடணும். அப்பதான் அது உருகி போகும். அப்பதான் வாசனம். அப்ப கிறிஸ்துவானவர் அந்த மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ள இருக்காரு. என்ன நம்பிக்கை? மகிமை நம்பிக்கை. It gives me a hope. காரியங்கள் என்ன சொன்னா அவர் என்னை உருமாற்றி என்ன பண்றாரு சொன்ன அவரை போல வெளிப்படுத்தி செயலாக்கத்துக்குள்ள கொண்டு போகிறார். இதான் மெயின் இந்த காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமே ஒரு வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த அனுபவம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப என்ன சொன்ன? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அப்போ அவர் தான் என்ன பண்றாரு? ஜீவிக்கிறார். அந்த ஜீவன் அவர் எனக்கு செயல்பட என் லைஃப்ல ஒவ்வொரு ஏரியாவிலும் அவர் ஆபரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணாதீங்கன்னா துணைக்கு கூப்பிடாதீங்க. அவரை அதான் திரும்ப சொல்றேன், துணைக்கு கூடாது. அதனால நான் போறேன், என் கூட வாங்க செய்யாதீங்க. நீங்க போற இடத்துல நான் வரேன், நீங்க என்ன நடத்துங்க. நீங்க கூப்பிடாது, நீங்க வாங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க அதை செய்யுங்க, அது கூப்பிடாது. அவரோட போங்க. ரொம்ப முக்கியமான அவரோடு கூட போகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை எப்பொழுதுமே நாம கீழ்ப்படியணுமே தவிர அதிகாரத்துக்கு நாம கட்டளையிடக்கூடாது. ரொம்ப முக்கியம். பண்ணும்போது அதிகாரம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதாவது மாம்சம் எழும்பும். ஆனா என்ன சொல்லணும்? உனக்கு இங்க இடம் ஏன்னா you have to take permission. சொல்லணும். சோர்வு வந்தா சோர்வு அடையணுமா? சொல்லணும். You have to take permission. அழுணுமா? சொல்லணும். You need to take permission. Praise the Lord.
பண்ணணுமா சொல்லணும், you have to take permission. இந்த இடத்துல வாங்க. நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா come into that area. ஆமா, அந்த இடத்துக்குள்ள வாங்க நீங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையுடைய மகிமை. அதற்கு தெரியாது. ஏன்னா என்ன பண்ணிடுவோம் சொன்னா we call God for help. நான் கர்த்தரை கூப்பிட்டேன், அவர் என்ன பண்ணாரு, என்ன இருக்கு அப்படின்னு வந்து விடுவித்தார். இதுதான் அனுபவம், இதான் நம்முடைய அனுபவம். That's not what Paul says here. இது சொல்ல இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி நான் அல்ல. இங்க வந்து ஆண்டவர் கூப்பிடுறது இல்ல, அவர் நடத்துறதுக்கு நான் போறது. புரியுதா உங்களுக்கு? என் வாழ்க்கையில அவர் நடத்துவாரு, நான் சும்மா போவேன். அவரோட மத்தவங்க பார்த்து சொல்லுவாங்க, வா சூப்பரா இருக்கும் வாழ்க்கைன்னுவாங்க. ஆனா நமக்கு தெரியும் நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆமென். நெக்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க தெரியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அவ்வளவுதான். கால் வைக்க சொன்னா காலை வைக்காதுன்னு சொன்னா வைக்க மாட்டேன். இல்லைன்னா நீ சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க வந்து விட்டீங்கன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, ரொம்ப அழகா சொல்றாரு, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ அப்படின்னு நினைச்சுன்னா, இப்ப மாம்சத்துல நான் வாழ்றேன். ஆனா எப்படி வாழ்றேன் இப்போ தெரியுமா? சொல்லுங்க, வாசிங்க. தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே எப்படிதான் பிழைக்கிறேன்? விசுவாசத்தினாலே, அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. இது கேஜேவில வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவருடைய விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லி போறோம். சரிங்களா? இயேசுடைய விசுவாசத்தினால தான் என்ன பண்ண முடியும்? பிழைக்கணும். ரொம்ப அழகா சொல்றேன். இனி அந்த மாம்சத்துல வாழ்றோம் பாருங்க. இந்த வாழ்க்கை முத மாதிரி நினைப்பா இந்த வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறிந்தேன், ஆகிய பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் எப்படி வாழ்றேன்னா அவருடைய விசுவாசத்தினால வாழ்றேன். By the faith of the Son of God. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படிதான். அவ்வளவுதான் பேசுவோம். இது என்ன இந்த சூழ்நிலை, இந்த காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுவோம் அதுல இல்லை, இவைகள் இல்லை. தேவன் என்ன திட்டம் வைத்துக்கிறார், தேவன் என்ன சித்தத்தை வைத்தார், கர்த்தர் எப்படி நடத்துகிறார், கர்த்தர் இந்த காரியங்கள் எப்படி செய்யணும், அடுத்தது கர்த்தர் என்ன விரும்புகிறார், இந்த காரியங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான், இதுக்குள்ள போயிட்டு இருக்கிறது. தன் சுயத்திற்கு அங்க இடமே இல்ல, மாம்சத்துக்கு அங்க இடமே இல்ல, இதுக்குள்ள போயிட்டு. So you have to learn this way. அடுத்தது பாத்தீங்கன்னா எபேசியர் 1:3 பாருங்க. அவர் நமக்குள் வந்ததுனால நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே நம்மை சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் வந்து பாத்தீங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபெய்த் பிரீச் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, you are already blessed. நீ என்ன ஆசீர்வாதம் ஒரு இது என்ன சொல்றது, ஒரு கூட்டுதாரனே கேட்குறா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன் கேள்வி. நான் ஆசீர்வதிக்கப்பட்டா நான் ஏன் இப்படி இருக்கேன்? புரியுதா உங்களுக்கு? இப்போ அங்க ரொம்ப அழகா இருக்குது, கிறிஸ்துவுக்குள். அப்போ நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன்னா இருக்கிறேன். ஆஸ்வதிக்கப்பட்ட நான் இப்ப என்ன பண்ணோம், அந்த ஆசீர்வாதம் என்னிலே வெளிப்படும்படிக்கு என்ன பண்ண, நானு என்னை நானே ஒப்புக்கொள்ளும். ரொம்ப முக்கியமா I've received. இது வந்து இது எப்ப நடந்தது? இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது நடந்த காரியம் தான். இப்ப இல்ல ஜெபம் பண்ணப்ப ஒரு நாள் இல்ல, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து எனக்குள் என்கிற அந்த உறவு உண்டாயிற்று. அந்த காரியம் முடிஞ்சிச்சு. இப்ப என்னாச்சுன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ள நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், சகல ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிற்று. சரிங்களா? ரைட். இப்போ வாழ்க்கையில கடந்து போகிற நான் எப்படி போறேன், அது ரொம்ப முக்கியம். ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, சகல ஆசீர்வாதத்தை உடையவனாக
நான் நடந்து போகிற வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருக்கிறேன்னா, அல்லது என்ன சொல்றது இல்ல எப்படியாச்சும் எனக்கு வரணும்னு போறேன். இதுதான் இதுதான் நமக்கு தெரியும். So how do you look at? Are you able to look at the finished product, or you are looking at the raw material? புரியுதா உங்களுக்கு? செய்து முடிக்கப்பட்டதை உங்க கண்கள் காண்கிறதா, அல்லது அந்த என்ன சொல்றது தேவை மூலப்பொருட்களை அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? எப்படி செய்யறது, யார் வந்து உதவி செய்வா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? That's why you need faith. அதனாலதான் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாம என்ன பண்ண முடியாது? உலகத்தை ஜெயிக்க முடியாது. That's why you need faith. So what is faith? விசுவாசம் என்ன? தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான், எதையோ விசுவாசிக்கிறது இல்லை. அவர் செய்து முடித்ததை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். ரொம்ப முக்கியமா. அப்போ நான் என்ன சொன்ன, கிறிஸ்து எனக்குள் வந்தபடினால நான் என்ன பண்ணேன், இப்போ ஆசீர்வாதத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர் என்னை வழிநடத்தி செல்லுகிறார். அவர் என்னை வழிநடத்தி செல்வதற்கு நான் என்ன பண்றேன், என்ன அர்ப்பணிக்கிறேன். இது முக்கியமானது. அப்ப இவ எல்லாம் என்ன பண்ண சொன்னா, எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்துக்கணும். ஒன்றாக இழந்து போவது இல்லை, ஒன்றாக இழந்து போவது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். ஆண்டு நமக்கு வைத்திருக்கு. அதுக்காக தான் அவர் வந்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் எடுத்துக்கொள்கிறேன்னா என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அது ரொம்ப முக்கியம். லைஃப் இங்க சிந்தையில மாறாம ஒன்று நீங்க என்ன பண்ண முடியாது. அவருக்கு என்ன சொல்றது, அந்த ஆளுகையை கொடுக்கணும். நீங்க உங்களை உருமாற்ற குணாதிசயங்களை உருமாற்றுவதற்கு, கிறிஸ்துவை போல உங்களை உருமாற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும். உடைய மாம்சத்துக்கு என்ன பண்ண முடியாது, இடம் கொடுக்க முடியாது. அவைகள் உங்களை மேற்கொள்ள விடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:9 பாருங்க. கொலோசியர் 2:9. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் பரிபூர்ணமா கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன வாசமாய் இருக்கிறது. அவர் நமக்குள்ளே உண்டாக்கப்பட்ட யாவும் அவராலே, அவர் மூலமாய், அவருக்காகவே உண்டாக்கப்பட்டது. அவர் தான் உங்களுக்குள்ள வாசமாய் இருக்க விரும்புகிறார். அப்போ உங்களுடைய பேச்சு, how you are going to speak, அது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய பேச்சு இருக்கிறவங்க பேச போறீங்களா, அது ரொம்ப இல்லாதவர்கள் போல பேச போறீங்க. There's two things which you have to work. இங்கதான் வந்து விசுவாசமானது செயல்படும். விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியினாலே விசுவாசம் என்ன சொன்னா பூர்ணப்படுத்தப்படுகிறது. பூர்ணப்படுத்தப்படுகிறது. அப்போ பூர்ணப்பட்டால்தான் நீங்க என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க சுதந்திரிக்க முடியும். அப்போ உங்களுடைய விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. So how do you operate your faith? That's very important now. இப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தை, தேவன் சொன்ன காரியங்கள், கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த காரியங்கள். இப்ப ஆண்டவர் அது ஒரு வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த இதுல ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். யாக்கோபு எடுத்துக்கங்க, 2ஆம் அதிகாரம் 21-22. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளுடைய முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். எங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. ஆபிரகாமுக்கு அங்கே ஈசாக்கை வந்து பலியிட சொல்லி சொல்லப்படுகிறது. சரிங்களா?
அப்ப அவர் என்ன பண்றாரு, அவனை எடுத்துட்டு போறாரு. அதான் கிரியை, விசுவாச கிரியை குறித்து பேசுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, பிள்ளைய எடுத்துட்டு போய் பலி சொல்றதுக்கு கொண்டு போறாரு. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து, கிரியைகளினாலே விசுவாசம் என்னாச்சா, விசுவாசம் இருக்குதுன்னு சொல்றதுக்காங்க என்ன பண்ணணும், கிரியினாலே முயற்சித்து விசுவாசம் என்ன பண்ணணும், பூர்ணப்படும். நம்ம என்ன பண்றோம் சொன்னா, நான் பாருங்க காரியங்கள், இந்த விசுவாச கிரியையை செயல்படாம இருக்கிறதுனால பூர்ணப்படல விசுவாசம். விசுவாசம் பூர்ணப்படாம அங்க நீங்க சுதந்திரிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடுறோம் சொன்னா, இப்போ ஒரு காரியத்தை தேவனத்துல கடந்து போகிறோம். தேவனத்துல போகும்போது விண்ணப்பிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சரிங்களா? இப்போ ப்ரே பண்ணும்போது என்னுடைய விசுவாசம் என்ன, ஃபர்ஸ்ட் வாட்ஸ் மை ஃபேத், என்னுடைய விசுவாசம் என்ன, தேவனத்துல எதுக்கு நான் போய் ஜெபம் பண்றேன். நல்லா அப்படியே இருக்கிறீங்க, ஏன் ஜெபம் பண்றாங்க, அதான் ஏன் அங்க போறோம், நான் அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணேன்னா, எதை விண்ணப்பம் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவாரு, செய்வார் என்ற நம்பிக்கை. பிலீஃப் சிஸ்டம், சரிங்களா? ரைட். இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னா 1 John 5:14-15 அப்படி சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அப்படி செவிகள் திறந்திருக்கிறது என்பது நாம் இருக்கிறது. அப்படி செவிகள் திறந்திருக்கப்படினாலே நாம் கேட்டது நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று நமக்கு தைரியமா இருக்குது, சரிங்களா? ரைட். இப்ப நம்ம கேட்கிறோம், அது நம்பிக்கை இருக்கிறதுனால, விசுவாசம் இருக்கிறதுனால என்ன பண்றோம், ஆண்டத்துல போறோம், சரிங்களா? ரைட். இப்ப விண்ணப்பம் பண்ணிட்டேன், விண்ணப்பம் பண்ணிட்டு வரேன். விண்ணப்பம் பண்ணிட்டு வரும்போது எப்படி வரணும், பெற்றுக்கொண்டவர்களாக எப்படி வரும், ஏன் ஹாப்பியா வரும், சரியா? பெற்றுக்கொண்டவர்களாக வந்தாச்சு. ஓகே. அடுத்த நாள் காலையில இன்னும் கண்ணு பார்க்கல, கை தொட்டு பார்க்கல, உணரல, இன்னும் என்ன பண்றோம், சரி என்ன ப்ரே பண்றீங்க, இப்ப என்ன ப்ரே பண்றீங்க, விசுவாசி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்ப என்ன ப்ரே பண்ணுவோம், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். வெரி குட். என்ன பண்ணுவோம்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். அப்ப நேத்து என்ன பண்ணோம், திரும்ப எப்படி வந்தோம், பெற்றுக்கொண்டவங்க ஹாப்பியா வந்தோம். இப்ப திரும்ப என்னாச்சு, கண்ண பார்க்கல, கைகள் உணராதனால இப்ப என்னாச்சு, எனக்கு பெற்றுக்கொள்ளாதவனாக. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப என்னாச்சு, பெற்றுக்கொள்ளல. சோ திரும்ப என்ன பண்ற, அவர்கிட்ட போனா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவாரு. திரும்ப புரியுதா சொல்லுது, அடுத்த நாள் வரல, திரும்ப என்ன பண்ணுவேன், இப்ப என்ன லைஃப் ஸ்டைல் நமக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஆகி போச்சு. What we don't understand is very clear. அவடத்துல போனா என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு, that's it. அதனால எப்பவுமே வந்து ஜெப அறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களை ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணுங்க. Why I want to go. சும்மா எப்படி நான் ஒரு மனுஷ இடத்துல போகிறது போல போனீங்கன்னா your prayer is ineffective. அதான் சொல்றது, பலன் இருக்காது. அதனால யாக்கோபு எழுதும் சொல்றாரு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், அவன் என்ன பண்ணான், கருத்தாய் ஜெபித்தான். என்னாச்சு, வானம் போட்டுச்சு, அதே மாதிரி வானம் தோணும், கருத்தாய் ஜெபித்தான். விசுவாசம் வந்து ஜெபம், பிடியாலேயே விசுவாசம். See, before you enter, ரொம்ப முக்கியமானது. See, don't just enter into the prayer closet. ஜெப அறைக்குள்ள என்ன பண்ணாதீங்க, சும்மா ஓடாதீங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி அவங்க ஓடி வந்து அவங்க வீட்டுல பண்ணது வேற. நாம உள்ள போகும் பொழுது ஒரு காரியமா போகணும், அந்த காரியம் வாய்க்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இஸ் மீ. நான் வாட் இஸ் மை ஃபெய்த், என் விசுவாசம் என்ன, நல்லா புரிஞ்சுங்க.
புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ள ஓடுகிற 1008 என்ன சொல்றது சொல்யூஷன்ஸ் எல்லாம் தூக்கி வச்சிருக்கேன். ஏன்னா மாம்சத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை. இனி நான் மாம்சத்தை பிழைத்திருப்பது என்னைத்தானே நேசித்து தன்மை தானே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருப்பேன். என்னுடைய இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கலட்டி வைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது what is that I'm going to expect from God? தேவனிடத்துல நான் எதை எதிர்பார்க்க போறேன்? நான் விரும்புகிறதையா, நான் எதிர்பார்க்கிறதையா, அல்லது அவர் தன் ஆனாதி தீர்மானத்துல எனக்கு வைத்திருக்கிறதையா? What am I going to what I want to receive from him? அவர்கிட்ட நான் எதை பெற்றுக் கொள்ளும்படி நான் உள்ள போறேன்? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என் மாம்சத்தின்படி நான் உள்ள போகும் பொழுது ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் இஸ் மீ. அதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது, தீர்மானங்களா போகும்போது முதலாவது நீங்க ஆயத்தமாக அவசரப்படாது. அதனாலதான் தேவனுடைய பிரசன்னத்துல தேவ சமூகத்துல ரொம்ப பேசாதீங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வச்சிருக்காரு. ஆக நான் பிள்ளை சார்ந்து பார்க்க மாட்டேன் சொன்னா அதுக்கு பதில் கொடுக்க மாட்டேன். பிள்ளையோட சத்தத்தை கேட்டு அவ்வளவுதான். அங்க உட்கார்ந்து தரங்க கூட்டுக்காங்க பெரிய ஜாதியான ஆபிரகாம் நிமித்தம் நான் அதை செய்வேன். புரியுதா? அவர் ஆல்ரெடி கேட்கணும் அவசியம் இல்லை. ஆபிரகாம் பார்க்க தன் பிள்ளையை அனுப்புறதுக்கு, இஸ்மவேலை அனுப்புவதற்கு அவனுக்கு அவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆண்டவரே இஸ்மவேல், இது இஸ்மவேல் போதும் ஆண்டவரே சொல்றான். பிள்ளை அனுப்புறதுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ அனுப்பிதான் ஆகணும். ஆனா முன் நிமித்தம் அவனை நான் ஆசை. அதுக்கப்புறம் ஆபிரகாம் ஒரு வார்த்தை பேசுறார். யார்கிட்ட பேசுறீங்கன்னு மட்டும் தெரியும். மனுஷன் பேசுறதா போல பேசுறது உள்ள போகாதீங்க. அப்படின்னா something what is God is honor. யாராச்சும் ஒருத்தர் எனக்கு நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வாட்டி இப்படி திரும்ப கேட்டேன்னா இல்லையா? அப்ப எதுக்கு வந்த நீ சொல்லிடுவோமா இல்லையா? யார்கிட்ட கேட்குறீங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுறோம்னா ரொம்ப சாதாரணமா எடுக்கணும். நீங்க ப்ரேயர், அதனால இந்த ப்ரேயர் பண்றோம் போறோம் இது பண்ணும்போது நான் என்ன சொல்றேன், நிறைய நேரத்துல சொல்றேன், சும்மா பேசியாங்க. எதுக்கு பேசணும், எதுக்கு ஜெபம் பண்றோம், என்ன ஜெபம் பண்றோம்னே தெரியாம பண்ணாரு. யார்கிட்ட பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். திரும்ப 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 ஒரு ஆமென் போட்டதுக்கு அப்புறம் திரும்ப அதே ஜெபத்தை இன்னொருத்தங்க பண்ணிங்கன்னா பிரயோஜனம். வாட்ஸ் பிரேயர்? யார்கிட்ட கேட்குறீங்க? அவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் சன்னதி முன் வாருங்கள். அது அழிச்சிருவாருன்றது இல்ல. You must know to whom you are speaking to. Don't take him lightly. என்னை கனம் பண்ணுகிறவர்களே கனம் பண்ணு, கனவீனம் பண்ணுறவர்கள் கனவீனம் பண்ணப்படுவார்கள். See, you're entering into a presence of who? The one who created the heaven and the earth. வாக்கு மாறாதவர், பொய் சொல்லாதவர், சகல நன்மையை செய்கிறவர். அங்க போய் புலம்பாதீங்க. ஆதல்படுத்த சொல்லுங்க, ஆதல்படுத்துவார். ஆனா அங்க போய் புலம்பாதீங்க. அவரிடத்துல திரும்ப 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 ஏதோ காது கேளாதவர் போல. Once said, that's it. If you get an answer, that's it. Amen. வாழ்க்கை ரகசியமே அதுதான். எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன பண்ண, தேவ சமூகத்தில் போறீங்க, தேவனத்தை வார்த்தையை வாங்கிடணும். அதுக்கப்புறம் அதை நீங்க பேசவே வேணாம். அந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்தினா அந்த வயது ஸ்தோத்திரம், நீ சொன்ன அந்த வார்த்தைகளை நன்றி, அவ்வளவுதான். பிள்ளைய அனுப்புனா பின்னாடி ஆள் அனுப்பல. ஏன்னா வார்த்தை கொடுத்தாரு, நான் அவனையும் ஆசிரியர். திரும்ப 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 பண்ணதால என்ன பண்றீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு உங்க பிரேயர் என்ன சொல்லுங்க, கர்த்தருடைய செவிதான் இருக்கு.
then to whom are you praying to? அப்ப யார்கிட்ட ஜெபம் பண்றீங்க? கேட்கிறது. See, faith is very important. விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப அழகா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து எபிரேயர் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றாரு. இதே சம்பவத்தை வச்சு விளக்கி சொல்றாரு. பாருங்க, எபிரேயர் 11, 17, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ரொம்ப வேதனை. கத்தி பலிபீடத்துல வச்சு கத்தி என்ன பண்ணினா ஓங்கனா. கொஞ்சம் கூட என்ன பண்ணல, அசரல. அதுதான் உங்களை சொல்ல விரும்புறேன். அசரல. ஏன் தெரியுமா? பின்னாடி வசனம் சொல்றது பாருங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விலகும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவரையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பாருங்க, பலியிட சொல்றாரு. பலியிடுறான், தைரியமா பலியிடுறான். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈசாக்கிலே உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னபடினாலே, நல்லா புரிஞ்சுக்கீங்க, கீழ்படிதல்ல. அவங்க எதிர்த்து பேசலாமே, ஆனா he was very strong in his faith. ஏன்னா வாக்கு கொடுத்தாரு. அவர் வாக்கு மாறாது. ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா அவர் வாக்கு மாறாது. அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா அவர் வாக்கு மாறாது. உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா வாக்கு மாறாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சேகரக்காரன் பயங்கரமாக வாக்கு கொடுத்தாருன்னா அது உண்மை. ஒருவர் உண்மையில கண் போடுவதுன்னு சொன்னார்னா அது உண்மை. உங்களுக்கு விரோதமா இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும்னு சொன்னார்னா அது உண்மை. அது மாதிரி தெரியும். யோசிச்சு பாருங்க, பிள்ளை கொண்டு போய் பலிபீடத்துல கட்டி பலிபீடத்துல வைத்து கத்தியோங்க தைரியமா ஏன்னா இவன்லதான் என் சந்ததி விளங்கும். பலியிட சொன்னா நான் கீழ்படிப்பேன். இவனை உயிரோட எழுப்பாரு. நான் பலி செலுத்தி முடிச்ச உடனே உயிரோட எழுப்பாரு. யோசிச்சு பாருங்க. This is what a Christian is. இதான் கிறிஸ்து ஆளுகிற அனுபவம். அதனாலதான் அவனுக்கு பேர் விசுவாசிகளின் தகப்பன். He is the father of faith. விசுவாசிகளின் தகப்பன். ரொம்ப அழகா பவுல் அந்த எபிரேய வாக்கியம் எழுதும்போது அவனை மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கத்தி ஓங்கிட்டான். ஆண்டவர் உள்ள வருகிறார். பிள்ளையாண்ட மேல கையை போடுறாரு. ஆண்டவர் இவன் வெயிட் பண்ண ஆண்டவர். இது விசுவாசம் கிரியினாலே பூர்ணப்படுத்தப்படுகிறது. நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்க என்று நான் அறிவேன். ஜாதி பூமியில எல்லா ஜாதிகளும் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தும்? என்னன்னா everything like நம்ம பேசும்போது வேற, அவடத்துல பேசுறது வேற. உங்களுடைய அந்த என்ன சொல்றது, way of looking at it, அவரை காண்கிற அந்த காரியத்தை அல்லது அவரிடத்தில் பேசுகிற காரியத்தை கொஞ்சம் பயமும் நடுக்கமும் இயேசுவிடத்துல பேசும் பொழுதும் நம்மளத்தில் உள்ளாமை நான் மறந்துடக்கூடாது. அவர் ஒரே பேரானவருடைய மகிமை காணப்படும். நமக்குள்ளே வாசப்படுறார். அவருக்கு அந்த கனத்தை கொடுக்குறோமா, அந்த ஆளுகையை கொடுக்குறோமா, அதே போல பேசும் பொழுது என்ன பேசும், உங்களுடைய பலவீனங்களுக்கு உதவி செய்யணும். சொல்லலாம், எனக்கு அந்த புலம்புறது பழக்கமா இருக்குது, அது வேண்டாம், எனக்கு அதை எடுத்து போடுங்க, உதவி செய்யணும். ஆனா அதை விட்டு இதே புலம்புற இங்க அவர்கிட்ட பேசிட்டு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே 4 பேரோட பேசும்போது அப்படியே ஆப்போசிட்டா பேசினேன். அவர் என்ன ஃபீலிங் ஐயா உங்களை நம்பிதான் வந்தேன், நீங்க எல்லாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தர் போயிட்டு பேசிட்டு வெளியே வரும்போது ஐயா
பார்த்து பண்ணீங்க நீங்க அப்படின்னு அவர் இதுக்கே சொன்னோம்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் பாருங்க. அதான் செய்யணும். உள்ள போயிட்டு எல்லாம் சொல்லி பாடப்பட்டு ஹாப்பியா வரட்டு வெளியே வந்துட்டு நான் இதை கேட்ட உடனே இது உங்களுக்கு தேவை யாரையும் நான் சொல்லி பாருங்க. இதெல்லாம் பண்றது தப்பு. நம்மளை நம்பிடுறோம், நம்ம இதை பண்ணிடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். அதை கேட்டா அறிவுன்னு நினைக்கிறோம். You're losing the glory. மகிமை இழந்துறீங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையை செய்வாரானால் அது மகிமையா இருக்கும், அது பூரணமா இருக்கும். வாசம் பண்றார், அவரை போல உருமாற்றார், குமாரனை போல உருமாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, மகிமை வெளிப்படுத்துகிறார், எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்கிறார். தன் சித்தம் நிறைவேற்றும் பொழுது நீங்க தேவன் மகிமைப்படுகிறார், உங்களையும் அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாரு அவரு? நம்முடைய குடியிருப்பு என்னவா? இங்க தான் வாழ போறோம். இங்கதான் என்னைக்கு போய் இருக்க போறோம். அந்த காரியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த பூமியில நான் என்ன பண்ணுச்சுன்னா பரலோகத்தின் காரியங்களை நம்ம செயல்படுத்தணும். ஏன் செயல்படுத்துறேன்னு சொன்னா அதுதான் என்னுடைய வீடு, அதே வாசஸ்தான். அங்கதான் போய் தங்க போறேன். ஏன்னா கிறிஸ்துவனுக்கு கூட என்ன பண்றது, உன்னதங்களில் அவரு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அங்கதான் நம்ம இருக்க போறோம். அதனால எதிர்பார்த்து காத்தோம். ஏன்னா சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப வந்து நான் உங்களை அழைத்து செல்லுவேன். வாக்கு பண்ணார், உண்மை. அதை எதிர்பார்த்து காத்து இருக்கிறோம். அப்ப இங்க வந்து என்ன பண்றது இல்ல, இங்க இருக்கிற மாதிரி இல்ல, இங்க செய்ய வேண்டியது செஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஒன்றினாலும் என்ன பண்ணக்கூடாது, பிடிக்கப்படக்கூடாது. ஒன்றினாலும் எதுவும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கட்டப்பட்ட கூடாது. எதினாலும் நம்ம கட்டப்பட கூடாது. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால எப்பொழுது பரலோகத்தின் தரிசனங்கள், பரலோகத்தின் காரியங்கள் நம்ம ஆண்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எபேசியர் 2:7 பார்க்கிறோம். பழைய சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். சோ ஆபரேட்டிங் இங்க வந்து எப்படி இருக்கணும், அந்த நாள்ல போய் உட்கார போறோம். நல்லா ஞாபகம். இப்போ உட்கார்ந்து இருக்கிறவர் போல செயல்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறத மறந்து போயிடக்கூடாது. நம்ம யார் என்பதை மறந்துடக்கூடாது. யார் நம்ம உட்கார வச்சான்றதை மறந்துடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேசவன யாரை நினைச்சா வாய் வார்த்தைகள்ல பேசுறீங்க. வாய் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. நிறைய நேரத்துல வந்து வாய் வார்த்தைகள் என்ன பண்ணிருந்துன்னு சொன்னா நிறைய ப்ராப்ளம் உண்டாகிறது. இந்த வாய் பேசும்போது ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. இந்த பேசும்போது என்ன ஆகுதுன்னா உங்க காது கேட்கும். காது கேட்ட உடனே என்ன பண்ணுச்சுன்னா சிந்தையில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இருதயத்துல போய் தங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா தேவ வசனத்தை கேட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பேச 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 நம்ம காதுகள் கேட்க இந்த காரியங்கள் உள்ள போகும்பொழுது என்ன ஆச்சு, எதிர்மறையான காரியங்களா இருந்தா அது என்ன பண்ண, எதிர்மறையான காரியங்களை நடப்பிட்டாரு. செயல்ல ஆக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சு. நல்ல உங்களுக்கே தெரியாது ஏன் அப்படின்னு. ஏன் உள்ள என்ன ஆயிடுச்சு, இப்ப மண்டையில வந்து என்ன ப்ராசஸ் ஆயிடுச்சு. சோ என்ன ஆகும்னா எதிர்மறையா பண்ண ஆரம்பிச்சு. அதனாலதான் எப்பொழுதுமே எதிர்மறையான காரியங்கள் வரும்பொழுது உடனே விசுவாச வார்த்தைகளை நாங்க பேசி அதை ரிமூவ் பண்ணிருக்கோம். பூர்ணப்படுத்தும். கிரியைகளினாலே கிரியை முயற்சியினால என்னாச்சு, விசுவாசத்திலும் விசுவாச கிரியை நடப்பித்தால்தான் விசுவாசமானது பூர்ணப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்து. அப்ப என்ன பண்ணணும், ஆண்டவர் கொடுத்தார், இதான் எனக்கு காரியங்கள், இதான் ஆண்டவர் கொடுத்தது, இதான் எனக்குன்னு சொல்லி எடுத்துக்கொண்டான். இப்பொழுது என்ன பண்ணணும், கிரியையினால உங்களுக்கு கிரியையினால என்ன பண்ணணும், முயற்சி செய்து என்ன பண்றது, அப்போ பூரணப்படுத்துறது. நம் சரீரத்தினால அல்ல, ஞாபகம், சரீர கிரியையினால் அல்ல, விசுவாச கிரியையினால. விசுவாச கிரியை என்னன்னா கண் காணாது காது கேட்காது இருதயத்துல தோன்றாது. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா தேவன் சொன்னா தேவனுடைய வார்த்தை வந்தது, அதை பிடித்துக்கொண்டு அதுக்கு செயல்படுவீங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் நீங்க தோணுங்க வைத்தியமாய் தோன்றும். பாக்குறவங்களுக்கு நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க.
அப்படிதான் தோணும். ஆனா முடிவில மகிமை விளங்கும். அல்லேலூயா. ஆகையினால வாயின் வார்த்தைகளை குறித்து ரொம்ப முக்கியமானது, எச்சரிக்கையா இருங்க. வாயின் வார்த்தை குறித்து எச்சரிக்கையா இருங்க.